ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து பத்தன்கர் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட தாதர் மும்பையில் 1936 டிசம்பர் மாதம் அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம். இவருக்கு ஸ்ரீ சாயி பாபாவை பற்றி சொன்னது இவருடைய நண்பர் சமந்த் அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபாவோட தெய்வீக தன்மை, அவருடைய உயர்வு, இது எல்லாவற்றையும் பற்றி இவருக்கு இவருடைய நண்பர் மூலமாக தான் தெரிய வந்துதான். அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா இவர் ஸ்ரீ சாயி பாபாவோட திருவுருவ படத்தை தன்னோட வீட்டில் இருக்க ஒரு அறை சுவற்றில் மாற்றி எப்போவுமே வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு முறை இவருடைய குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கு. அந்த ஜுரம் நிறைய நாளாக நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, குறையவே இல்லை. இவருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது, குழந்தைக்கு ஜுரம் குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் இரவு 2 அல்லது 3 மணி இருக்குமா. அப்போது யாரோ ஒரு ஃபக்கீர் அந்த குழந்தை பக்கத்தில் அந்த குழந்தைய அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இவர் பார்த்துருக்காரு. உடனே இவர் தன்னுடைய 2 கரங்களையும் கூப்பி அந்த ஃபக்கீருக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு அந்த ஃபக்கீரை நோக்கி போயிருக்காரு. ஆனால் அந்த ஃபக்கீர் தனக்கு பக்கத்தில் வர வேண்டாம் அப்படின்னு இவருக்கு சைகையில் காமிச்சிட்டு தான் இங்கிருந்து செல்ல போவதாகவும், அதாவது நான் விடைபெற்று செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு சைகையில் காமிச்சிட்டு குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவரோட 2 குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு மட்டும் நாளுக்கு நாள் ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருக்கு. அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆக இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும், இந்த குழந்தை எப்படி சரியாகும், இதுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோ அப்படின்னு ரொம்ப கவலையாகவும் இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று, பாபா நீங்கள் தான் எங்களை காத்து ரட்சிக்கிறீங்க அப்படின்னா ஏன் இந்த குழந்தைங்க இவ்வளவு கஷ்டப்படணும், இப்படி ஜுரத்தால் அவதிப்படுறாங்களே, அவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மனமுருகி ஸ்ரீ சாய்பாபா கிட்ட மன்றாடி வேண்டிட்டு இருந்தாராம். அப்போ இவர் இந்த குழந்தைக்கு ஜுரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சரை செக் பண்ணணும். ஸோ அந்த குழந்தையோட உடம்புல அந்த தெர்மாமீட்டரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த தெர்மாமீட்டரை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி இவர் வச்சுட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட நான் இப்போ அந்த குழந்தையோட உடம்புல டெம்பரேச்சரை செக் பண்ண போகிறேன், ஆனால் நீங்கள் அந்த டெம்பரேச்சரை குறைச்சிட்டிங்கன்னா எனக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை பன்மடங்கு பெருகும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிட்டு நீங்கள் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிட்டீங்கன்னா நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஸ்ரீராம நவமிக்கு உங்கள் தரிசனத்துக்கு வருவேன். ஒருவேளை அந்த குழந்தைக்கு காய்ச்சல் குறையாமல் போச்சுன்னா எனக்கு எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் பாபா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தெர்மாமீட்டரை குழந்தையோட உடம்புல வைக்கிறதுக்காக ஸ்ரீ சாயியின் திருவுருவ படத்துலேருந்து எடுத்து குழந்தையோட உடம்புல வச்சுருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த குழந்தையோட டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அனுபவங்களை மட்டும்தான் அவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்றார். இதோட இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம் சா